துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்? சனியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்துக்கோங்க. 4, 5 கூடியவராக இருப்பவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்தில் இருப்பவர் வக்கரம் பெறுவது ரொம்ப நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, 6 என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டத்தை எல்லாம் இவர் சரி செய்கிறார் இந்த சனி பகவான். உலகத்தில் 4 கூடியவராக இருப்பவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம். யார் முட்டாப்பிலோ அவனை தான் கரெக்டாக பக்கத்தில் வச்சிருப்பார். காரணம் என்ன? அதனால தான் இந்த கம்பெனி உருப்படாமல் போகிறது. அந்த மாதிரி தான். அப்போது 4, 5 கூடியவர் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்னென்னா, 4 கூடியவன் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இவர் 6ஆம் இடத்தில் வக்கரம் பெறும் பொழுது ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரமாவது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சனி 6, 7, 8 பார்க்குறார். 6 12 பார்க்குறார். 6 3 பார்க்குறார். 6 கூடியவன் 8ஓடையும் 12ஓடையும் 3ஓடையும் தொடர்பு கொண்டால் அது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது. விபரீத ராஜ யோகம். அப்போது இந்த சனி பகவான் தருகின்ற அருளாசி என்பது உங்களுக்கு விபரீதமாக செயல்படுகிறது. சூப்பராக செயல்படுது. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கரம், அதாவது வருகின்ற ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே மீனராசியில் வக்கரம் பெறுகிறார். இந்த சனி வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது, யார் யார் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமும் பணவரவும் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்துக்கோங்க. 4, 5 கூடியவராக இருப்பவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்தில் இருப்பவர் வக்கரம் பெறுவது ரொம்ப நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, 6 என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டத்தை எல்லாம் இவர் சரி செய்கிறார் இந்த சனி பகவான். உலகத்தில் 4 கூடியவராக இருப்பவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ஏன்னா ஏற்கனவே நம்ம கம்பெனியில் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க. சார், என் பாஸ் சார், நான் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி என்கிட்ட மட்டும் பெரிய பொறுப்புலாம் கொடுக்க முடியாது சார். அவருக்குன்னு சில கேரக்டர் வச்சுருக்காரு, அவங்கள்ட்ட மட்டுமே இந்த பொறுப்புலாம் கொடுக்குறாரு. நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் போன்ற எண்ணங்கள். அப்போது அதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மறுக்கப்படுகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம சொல்லுவாங்கள்ல, ஆடு வளர்க்குறவனை நம்பு, அது மாதிரி தான். இப்போது நம்ம பாஸ் யார் முட்டாப்பிலோ அவனை தான் கரெக்டாக பக்கத்தில் வச்சுருப்பார். காரணம் என்ன? அதனால தான் இந்த கம்பெனி உருப்படாமல் போகிறது. அந்த மாதிரி தான். அப்போது 4, 5 கூடியவர் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்னென்னா, 4 கூடியவன் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இவர் 6ஆம் இடத்தில் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளை நம்ப தொடங்குவாங்க, நம்மளை நம்பி பொறுப்பு கொடுப்பாங்க. தம்பி, நீ என்னமோ சொல்கிற, என்ன உன்னை நம்பி நான் தரேன், கொண்டாரெட்டி பார்ட்னர் நீங்கள் தான் புஷ்பா, நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டாரெட்டிகிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் போய் சொல்லிட்டு வருவீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவார். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு என்பது உருவாகும். ஸோ நீங்கள் இனிமேல் என் பொறுப்பில் விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் போன்ற விஷயங்கள். திடீர்னு ரெகக்னேஷன் என்பது ஏற்படும். 5 கூடியவரும் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது 5ங்கிறது என்னன்னு பார்க்கணும். 5ங்கிறது என்னென்னா, உங்களுக்கு குழந்தை, சொத்து, பந்தயம், இதெல்லாம் 5. 5 கூடியவர் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் என்றால், மிக முக்கியமான பிரச்சனையாக என்னென்னா, உங்களுடைய பந்தயம். நீங்கள் டார்கெட் டேட்டு என்ன கம்பெனியில் கொடுத்தீங்க, உங்கள் பாஸ்ட்டு சொல்கிறீங்க, இன்னும் 2 நாள் இந்த பிரச்சனையை நான் சார்ட் அவுட் பண்ணுறேன் என்று சொல்கிறீங்க. உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா, நான் சொல்லும்போதே 4 நாள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. 2 நாள் கழித்து பாஸ் வந்து கேட்பார், என்னாச்சு முடியலையா, ஏன் முடியலன்னு திட்டுவார். உண்மை என்னென்னா, நம்ம அண்டர் த ரேட் சொல்லிவிட்டு ஓவர் த ரேட் பண்ணுறது தப்பு. ஓவர் த ரேட் சொல்லிவிட்டு அண்டர் த ரேட் பண்ணால் தப்பு இல்லை. டேட் அதிகமாக சொல்லிட்டு கம்மியாக சொன்னால் பெஸ்ட்டு சர்வீஸ்மாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக கமிட்மெண்ட் கொடுங்க. கமிட்மெண்ட்டில் மாட்டிக்காதீங்க. 5 கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் எதிர்காலம், குழந்தைகள் உடல்நிலை, அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், உணவு முறை என்ன, எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரமாவது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சனி 6, 7, 8 பார்க்குறார். 6 12 பார்க்குறார். 6 3 பார்க்குறார். 6 கூடியவன் 8ஓடையும் 12ஓடையும் 3ஓடையும் தொடர்பு கொண்டால் அது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது. விபரீத ராஜ யோகம்.
அப்போது இந்த சனி பகவான் தருகின்ற அருளாசி என்பது உங்களுக்கு விபரீதமாக செயல்படுகிறது, சூப்பராக செயல்படுது. அத்தனை அனுகிரகங்களை நீங்கள் பெறுகிறீர்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் விபரீதராது. சாதாரணமாக நான் ஆசைப்பட்டதை விட இப்போ நம்ம அளவுக்கு அதிகமான பலன்கள் என்பது கிடைக்கிறது. எனக்கே தெரியாது சார், இந்த கடை இந்த இடத்துல இவ்வளோ பிக்கப் ஆகி ஓடுன்னு எனக்கே தெரியாது. சில பேர் ஒரு கடை ஆரம்பிப்பாங்க, என்னதான் தள்ளுனாலும் அது ஓடாது. காரணம் என்ன அப்படின்னா அதான் ராசி, கை ராசி. சில பேர் சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிப்பாங்க, பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டம் வந்துடும். அது காரணம் என்னென்னா அந்த ஆறுக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே சனி யோகாதிபதி என்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் சனிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு குரு பகவான் 1000 பண்ணிட்டு சார், அவங்க தான் நான் சார் பேட் பாய், நம்மளை வேலை எடுத்து கூட தூக்கிட்டு போகிறான். ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுறார், எப்படியாவது உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான வழிகள், வேலையில் திரும்ப ஷைன் ஆகிறதுக்கான வழிகள் எல்லாம் இந்த சனி தருகிறார். ஆக துலாம் ராசிக்காரர்கள் கவலையப்படாதீங்க. குரு ஒரு பக்கம் ப்ராப்ளம் பண்ணாலும் சனி காப்பாற்றுவார். அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, திருநள்ளாறு போங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்களில் சென்று சனி பகவானை வழிபடுங்க. வேலை ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது, ஹாப்பியாக இருங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் என்றால், மீனராசியிலே வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்ற சனி பகவான் பொதுவாகவே நன்மைகளை செய்யக்கூடியவர். ஏன் நம்ம நிறைய பேர் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, சனி பகவான்னா ப்ராப்ளம், குரு பகவான்னா நல்லவர்னு நமக்கு இங்கே ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ் ஒன்று போயிட்டுருக்கு. உண்மை என்னவென்றால் அப்படி இல்லை. சனியை போல கொடுப்பவன் யாரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி அத்தனை மங்களங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஜூலை 27 வக்கரமாகி அடுத்த டிசம்பருக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன என்றால், உங்களுக்கு மீனத்திலிருந்து மீனம், மேஷ, ரிஷபத்தை பார்க்கிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியாருடைய வீட்டை பார்க்கிறார். அதனால் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள் இருப்பவரெல்லாம் இந்த சனி பகவான் சேர்த்து வைக்கிறார். எனக்கே என் ஒய்ஃபுக்கும் சண்டை சார், என்ன காரணம்னே தெரியல, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்காமல் போயிடுது. சாதாரணமாக தொடங்கின ஒரு வழக்கு அது இங்கே போய் வரும்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் சரியாடும். சில பேர் ஒரே வீட்டிலே இருப்பாங்க. அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, இவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி, பக்கத்து டோரு தான், ஆனால் பேசிக்க மாட்டாங்க. வாசலில் யாராவது கதை திட்டாங்கன்னா, நீ போய் தர, ஏன் நீ போய் தர அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சண்டைகள்லாம், தம்பதிகள் கொடுக்குற சண்டைகள்லாம் சரியாகும். அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் என்பது வேலை. இது வரைக்கும் நான் வேலைக்கே போகல, எனக்கு வேலையே கிடைக்கல சார் என்று கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இந்த 6 மாதம் வேலை கிடைக்கும். நீங்கள் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடும் போது ஒரு கம்பெனி சார்பாக இருப்பீங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. அங்கே இருக்கிற கொலீக்ஸோடு தான் நீங்கள் ஹாப்பி நியூ இயரே கொண்டாடுவீங்க. காரணம் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்து 9 பொதுவாகவே சொல்கிறேன், எல்லா ராசிக்குமே சொல்கிறேன், 9ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது. முதன்முறையாக ஒரு உழைப்பின் கடவுள் அதிர்ஷ்டத்தை தருகிறார். பொதுவாகவே சனி பகவானது இந்த லாட்ரி சீட்டு, இந்த ரேஸு இதெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதில்லை, ஆசீர்வாதம் பண்ணுறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் இடம் என்பதை அவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, தொழிலில் அதிர்ஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், என் கம்பெனிக்கு திடீர்னு இருக்கிற அப்ரூவல் நம்பர் கிடச்சிருச்சு, ஃபாரின் லைசன்ஸ் கிடச்சிருச்சு, இனிமேல் நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு பொருட்களை அனுப்பலாம், எனக்கு அதற்கான உரிமம் கிடைத்து விட்டது, கப்பலில் அனுப்புறதுக்கான அனுமதி கிடச்சிருச்சு போன்ற தொழிலில் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு ஓகே ஆகும். இதுதான் உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டம். நம்ம அதிர்ஷ்டம் என்று நினைப்பதெல்லாம் அதிர்ஷ்டம் அல்ல. அதிர்ஷ்டம்னா நம்ம நினச்சிக்கிறோம் லாட்டரியில் அடித்தா அதிர்ஷ்டம் நினைக்கிறோம், அது அதிர்ஷ்டம் கிடையாது. அதிர்ஷ்டம்னா என்னென்னா, நம்ம தொழில் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ட்ராக் கிடைக்கும்போது அதை தான் நம்ம அதிர்ஷ்டம் நினைக்கிறோம். அப்போ இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தால் சனி வக்ரமாகும் பொழுது அதிர்ஷ்டம் போன்றவை கிடைக்கிறது. இதுக்கு நான் என்ன செய்யணும் என்றால், அடிக்கடி நீங்கள் திருநள்ளாறு போகணும், அகத்தீஸ்வரர் கோயில் போகணும், எள்ளு சாதங்கள், எள்ளு நேவேத்தியம், எள்ளு பண்டங்களால் செய்யப்பட்ட உணவுகளை தானமளிப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, முக்கியமாக சாதுக்களுக்கு செருப்பு, கொடை போன்றவற்றை வாங்கி தருவது, இவையெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. தொடர்ந்து சனி பிரச்சனைனால ஏதாவது வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் என்னும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.